வணக்கம் மக்களே. தி மேனிப்புலேட்டடோடைய ஃபினாலே எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் ஹீரோ எப்படியும் அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிருந்திருப்பார். அதை தொடர்ந்து கடல்லையுமே விழ செஞ்சுருந்துருப்பார். ஒரு சின்ன குண்டடியோட இவர் தப்பிச்சிருந்திருப்பார். ஒரு கடல் பக்கமாக ஒதுங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வேகமாக யாங்ஸிக்கோடைய கடைக்கு போகிறாரு. அதே இடத்துல இவர் மயங்கி விழுந்துருவார். அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு பார்த்தா யாங்ஸிக்குமே நிலவரத்தை விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்தது ஹீரோ கிட்ட ஒரு ஃபோனுமே தருவார். அதை எடுத்துன்னு போய் பிரதரோடைய அந்த மெமோரியலுக்கு இவர் போவார். அதை நினச்சி இவர் வருத்தப்பட்டுன்னு இருப்பார். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி சங்கராக்கை பற்றி கூகுளில் செக் பண்ணும்போது அவர் தங்கியிருக்கிற இடம் தெரிய வர சரின்னு சொல்லிட்டு அடுத்த ராத்திரியே அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் சங்கராக்கை நேரம் பார்த்து தூக்கிடுறாரு. சங்கராக்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது விஷயமா இவர் ஏகப்பட்ட விஷயங்களை புரட்டும் போது தான் ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ தெரியுது. இது என்னன்னு ஹீரோவை கேட்கும்போது தான் அந்த இடத்துல சங்கராக் வந்து இந்த பொண்ணை சிற்பம்னு சொல்கிறாரு. அதாவது இந்த பொண்ணை கூதிய சீக்கிரம் சிதைக்க போகிறாங்களா, இவ தான் நெக்ஸ்ட் விக்டிம்னு சொல்கிறாங்க. ஹீரோவை எப்படி ஃப்ரேம் பண்ணாங்களோ அதேமாரி இந்த பொண்ணுமே ஃப்ரேம் பண்ண போகிற விஷயத்தெலாம் சொல்லிக்கிட்டு இருக்க சங்கராக் நேரம் கடத்தின சமயத்துலேயே அந்த சைக்கோ டாக்டர் வந்துடுறாரு. சங்கராக் தான் கால் பண்ணியிருப்பாரு. ஹீரோமே ஒரு பக்கம் சைக்கோ டாக்டரை முடிச்சு விடுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சங்கராக்கை கொல்ல வராரு. அந்த சமையல் தான் சங்கராக் உன்னுடைய பிரதரை கொன்னதே அந்த சைக்கோ டாக்டர்னு சொல்ல ஹீரோ அவனை திரும்பி பார்த்தா அவன் பேடஸான ஸ்மைலோட C4 பாமை போட்டுடுறாரு. ஹீரோமே அங்கேருந்து ஃபைல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமாக வெளியே குதிச்சிடுறாரு. அந்த பாம்பே மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆக அந்த பில்டிங்கில் இருந்த எல்லாருமே தப்பிச்சு வந்துடுவாங்க. அந்த சைக்கோ டாக்டரும் தப்பிச்சு வர இது யோகானுக்கு தெரிஞ்சு சைக்கோ டாக்டரை போட்டு தள்ளிடுவார். கிட்டத்தட்ட யோகான் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு டாயின் தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யோகான் ஒரு புது ஆளை ரெக்ரூட் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ யாங்ஸிக்கோடைய வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சங்கராக் பேசுகிற விஷயங்கள்லாம் இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் அந்த பொண்ணு எங்கே தங்கி இருக்காங்கன்ற விஷயத்த இவர் பார்த்துன்னு சமையல் தான் இந்த பொண்ணு என்ன வேலை செய்கிறாங்க, இவங்களை எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும், இவங்க ஜாபை வச்சு தான் ஃப்ரேம் பண்ணணும், அதில் இவங்க டெய்லி என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்ற விஷயத்த யோகானுமே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை ஃப்ரேம் பண்ணுறதுல குறியாக இருக்காரு. அந்த பொண்ணு ஹேர் டிசைனிங் ஷாப் வச்சுருந்துருப்பாங்க. அதை வச்சுமே இவர் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ண ஆனால் ஹீரோ இதெல்லாம் நடக்க விட மாட்டேன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சுருக்காரு. அந்த பொண்ணு எந்த இடத்துக்குலாம் போகிறாங்களோ எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சு அவங்கள நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு யாங்ஸிக்குமே செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. அந்த ஹெல்ப்போட ஹீரோ ஏகப்பட்ட விஷயங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருனாச்சும் ஒருத்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களா, எப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், அவங்க எங்கே போகிறாங்கன்ற மாரி முழு டீட்டெயில்ஸுமே இவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மூலயமா அந்த பொண்ணை ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. அதே சமயத்தில் உங்கள் பிரதருக்கு நடந்த சம்பவத்துக்காக இவர் பழி வாங்கணும்னு இருக்காரு. அதுபடி தான் ஒரு நாள் யாங்ஸிக்கோடைய வீட்டில் இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க யாங்ஸிக்கோடைய பொருளை திருடுற மாரி இருக்கும், சில பணத்தை. அதில் ஹீரோமே அந்த பொண்ணை போட்டு அடிக்க அப்போ தான் தெரிய வருது இது யாங்ஸிக்கோடைய பொண்ணு யோன்பின்றது. அதில் அவங்களுமே வெளியே போய் ஹீரோ கிட்ட வாரம் வாரம் பணத்தை கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய முகத்திலேயே அடிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோடைய டார்கெட் இது கிடையாது. அதில் ஹீரோமே இதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் திரும்ப அந்த பொண்ணை ட்ராக் பண்ணும்போது தான் அடிக்கடிக்கு இவங்க கேமராஸ் எடுத்து வந்திருப்பாங்களே அந்த கேமரா ஃபுட்டேஜ்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் மட்டும் நிற்கிற விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் ஹீரோமே சில விஷயங்களை ட்ராக் பண்ணி அது யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாரு. ஒரு பைக்கர் தான் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயம் ஹீரோவுக்குமே தெரிய வருது. அதில் ஹீரோமே அந்த அசம்பாவிதம் எப்போ நடக்குன்ற மாரி அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டு பக்காவாக அவங்களுடைய ஷாப்புக்கு கிளம்புறாங்க. அது இன்றைக்கி தான் நடக்க போகுதுன்னு ஹீரோக்குமே நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அதில் ஹீரோமே அந்த ஷாப்பில் போய் அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட கேட்டால் அந்த பொண்ணுமே அவங்க அம்மா யாரோடைய ஃபோனை கொடுக்க போனதா சொல்ல ஹீரோமே அட்ரஸை கேட்டால் முன்னமே அந்த அம்மா நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்த ஹீரோமே அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடக்கூடாதுன்னு வேகமாக போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ தான் இந்த லேடி இந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பாங்க. இந்த வாட்டி ஒரு ஆள் தான் அந்த இடத்துல நின்றுன்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் ஃபோனை தர மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவங்கக்கிட்ட ஃபோனை தர அந்த சமயத்தில் தான் ஹீரோ வேகமாக வந்து அந்த ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் யோகானை காமிக்கிறாங்க. அவரும் இந்தமாரி அந்த வார்டன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. புதுசாக யோகான்னு ஒரு பிளான் போட்டிருக்காருல, அதெல்லாம் பற்றி வார்டன்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் வார்டனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யணும் வார்டனுக்கு ஆர்டர் போடுறாரு. சரின்னு வார்டனுமே ப்ரிசனுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல தான் ஆஃபீஸர் யாங்க்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹீரோ எங்கன்ற மாரி மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க யாருமே ஆன்சர் பண்ணல. அந்த சமயம் தான் இவரை வார்டன் கூப்பிட்ற விஷயம் தெரிய வருது. இப்போதைய வார்டன் வந்து ஆஃபீஸர் அவாங்கன்னு கூடிய ஒரு ஆளை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதாவது ஹீரோ தப்பிச்சு போனார்ல அந்த கேஸை அவாங் தான் எடுக்க போகிறாராம். இந்த அவாங் வேறு யாரும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடியே யோகான்னு ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணுறதா சொன்னாங்களே அவன் தான் இவர். அது மட்டும் இல்லாமல்
இவர் இந்தமாரி ஹீரோவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணும்போது தான் ஹீரோடைய செல்மேட்டாக யாங்சிக்னு ஒரு ஆள் இருந்த விஷயம் தெரிய வருது. அதாவது யாங்சிக்கும் ஹீரோவுக்கு நல்ல ரிலேஷன் தெரிஞ்சு யாங்சிக்கோடைய ஷாப்பில் போய் இவங்க விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் ஹீரோ இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் இவர் தடுக்க முயற்சி செய்கிறாரு. சரின்னு அதை மீறி இவங்க போனால் அந்த இடத்துல யோன்பி ட்ரெஸ் மாத்திர மாரி இருக்குது. யோன்பியுமே வந்து நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் யார் ரூம்குள்ளே நுழையலாமா, எப்படி ஒரு பொண்ணோடைய ரூமில் நுழையலான்னு பயங்கரமாக கத்த இவங்களாலே எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்க் டேஜுங்க வராரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இவர் ஆட்டிய போட்டதில் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா இவனும் ஒரு விக்டிம்னு தெரிய வருது. இவன் இறந்து போன கேஸில் தான் இந்த பொண்ணை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற மாரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதெல்லாம் பற்றி பேசும்போது தான் யாங்சிக்கோடைய வீட்டுக்கு போலீஸ் வந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதில் இவங்களுக்கு என்னாச்சும் பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஹீரோமே இந்த வீட்டை விட்டு போகிறதா சொல்கிறாரு. ஆனால் யாங்சிக் நான் உனக்கு முழு சப்போர்ட் தரேன், நீ இதே இடத்துல இருக்கலான்ற மாதிரி சொல்ல ஹீரோவாலையும் அதை மறுக்க முடியல. அடுத்ததாக ராத்திரி ஆகும்போது ஒரு பஸ்ஸை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்குல்ல. சரின்னு ஹீரோ அந்த காலை அட்டன் பண்ணுறாரு. அந்த கால் மூலயமா இவர் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி நீங்கள் எனக்கு சில பணத்தை தாங்க, நான் உங்ககிட்ட இந்த ஃபோனை ஒப்படைக்கிறேன்னு சொல்ல இந்த இடத்துல இருக்கிற லேடியும் யோகான் கிட்டே எதுவுமே கேட்காம இவங்களே ஆர்டர் எடுத்து அவன் நார்மலான திருடுன்னு தான் நினைக்கிறேன்ற மாரி பணத்தை மட்டும் ஏற்றாந்து அந்த இடத்துல ஒரு டெலிவரி மேன் வருவார். அவர்கிட்ட பணத்தை அப்படியே தந்துடுறாங்க. அவருமே எங்கே டெலிவரி பண்ணணுமோ அங்கே டெலிவரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த லேடி ஹீரோ கிட்ட கேட்ட அட்ரஸை வாங்கிக்கிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோவுமே அவங்கள ட்ராக் பண்ணிக்கிட்டு பின்னாடியே வராரு. அது ஒரு கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை அடித்து போடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே எல்லாருமே இந்தமாரி எவிடன்ஸை ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்களே, அது மொத்தத்தையுமே ஹீரோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு. அதில் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ண அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு கால் வருது. அந்த கால்னால எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இந்த இடத்த திருட்டுத்தனமாக நுழைஞ்ச விஷயமும் தெரிய வருது. ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் அடிச்சுட்டு எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் யோகானுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இப்போதையும் இவங்க ஃப்ரேம் பண்ணலான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அந்த பொண்ணை தேடி ஒரு அசாசின் லேடி அனுப்புகிறாங்க. அந்த லேடியுமே ஆரம்பத்தில் நார்மலாக பேசினவங்க பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. இதை கேமரா மூலியமாக பார்த்து தெரிஞ்ச ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணோட ஃபைட் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோடைய கதையை எப்படியோ முடிச்சு இவங்க ரெண்டு பேருமே யாங்சிக்கோடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்து இவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல யோன்பிக்கு லைட்டாக ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோ ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் புரிய வருது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த லேடியை மட்டுமே இங்கே தங்க வைக்க முடியாது. அதில் இந்த லேடியை தங்க வைக்க தனியாக ஒரு இடம் பார்க்கலான்னு இருக்காங்க. அதுக்காக இவங்க அணுகிறது தான் யோன்பி. ஏன்னா யோன்பி தனியாக வேறு ஒரு இடத்துல தான் தங்கியிருப்பாங்க, இந்த இடம் கிடையாது. அதில் யோன்பியோடைய வீட்டில் தங்க வைக்கலான்ற மாரி இவங்கள அப்படியே யோன்பியோடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரின்னு அதே இடத்துல இவங்க தங்க ஆரம்பிக்க அதுக்கப்புறம் இங்கே இருக்காங்களே யோன்பி அவங்க ஹீரோ கிட்ட கேட்டு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ எந்த தண்டனைகளை அனுபவிச்சாரு அதெல்லாம் சொல்ல அடுத்ததாக ராத்திரியே யோன்பிக்கு சரியான தூக்கமே இல்லை. அதில் யோன்பி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க, அதாவது யாங்சிக்கு. அந்த இடத்துல யாங்சிக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா இது வரைக்குமே பொண்ணு கால் பண்ணதே கிடையாது. அடுத்த செகண்டே அவருடைய பொண்ணோடைய நம்பரை சேவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு நியூஸ் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபோனை திருடினாங்களே, அதில் இருந்தவர் இறந்து போயிட்டாருன்ற மாரி ஒரு நியூஸ் போக இதை கேட்ட ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த பிளேஸ்க்கு போகலான்னு இருக்காரு. சரின்னு கடைசியாக அந்த பிளேஸ்க்குமே வந்து பார்த்தா அங்கே இருக்கிற மொத்த ஆட்களுமே இறந்து போயிருக்காங்க. இது ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ யோசிக்கும் போது டேபிளில் பணம் இருக்குது, சில பேருடைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரின்னு கடைசியாக அந்த பணத்தையுமே எடுத்து பார்த்து அதை தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு. யாரா நீங்கன்னு கத்தும்போது தான் முன்னாடி சில ஃபோட்டோஸ் வருது. அதில் ஹீரோ ஜெயிலுக்கு போனது அது மொத்தத்துக்குமே இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த காங்கிரஸ் மேனுடைய பையனை போட்டு கொடுத்துறாரு டோக்கியாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அட்ரஸ் முதல் கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுற மாரி அந்த டிவி மூலியமாக சொல்லிட்டாரு. எதுக்கு ஹியோகானுக்கு டோக்கியாங் மேலே இவ்வளோ கோவம்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல அந்த மொத்த ஆட்களையுமே அந்த அசாசின் லேடியை வச்சு இவர் போட்டு தள்ளி இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தப்பிச்சு போன விஷயம் டோக்கியாங்குடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காங்கிரஸ் மேனும் சரி டோக்கியாங்கும் சரி இந்த பக்கம் யோகானை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருந்திருப்பாங்க. யோகானை ஒரு நாய் லெவலுக்கு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு அடிமை ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ண அதில் கடுப்பான யோகான் தான் இப்போதைக்கு நம்ம ஹீரோ கிட்ட இவங்க ரெண்டு பேருமே கோர்த்து விட்டுருக்காரு. முக்கியமாக அந்த காங்கிரஸ் மேனுடைய பையன் டோக்கியாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருன்னு தான் தெரியல.
ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறாரு. ஹீரோவுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டோக்கியாங் இவர்கிட்ட சாரி கேட்கணுன்றது தான். அதுக்கேற்ற மாரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு, முன்னாடி வர போர்டில் டோக்கியாங்கோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஹீரோ அந்த ஐடியுமே இந்தமாரி பார்த்து வச்சுருக்காரு. இது மொத்தத்துக்கு காரணம் யோகான் தான். அவர் தான் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருக்காரு. யோகான் கிட்ட பிரச்சனை வச்சதுக்காக டோக்கியாங்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாரு. இப்போதைக்கு டோக்கியாங்கோடைய ஐடின்றது ப்ரைவேட்டில் தான் இருக்கும். அதை இப்போதைக்கு இவரே பப்ளிக்காக மாற்றிடுறாரு. இந்த ஒரு இடத்துல இருந்து அதில் இந்த ஐடி இப்போதைக்கு விசிபிளாக தான் இருக்குது. யாரால் வேணாலும் காண்டாக்ட் பண்ண முடியும். அது மூலயமா அந்தமாரி ஹீரோவுக்கு ஒரு இன்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யோகான் இப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாரி ஹீரோவும் கண்டுபிடிச்சிறாரு. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளார போய் பார்க்கும்போது தான் தெரியுது டோக்கியாங் எங்கே இருக்காருன்னா இங்கே இந்தமாரி ஒரு பூசானில் இருக்காருன்னு தெரிய வருது. அதில் ஹீரோவுமே பூசானுக்கு கிளம்ப இந்த பக்கம் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹீரோவை பற்றி தேடிக்கிட்டு இருந்தாங்களே. இவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஆஃபீஸர் யாங்க்கு மட்டும் ஹீரோ கால் பண்ண அதுக்குள்ளார குறுக்க அவன் காலை வாங்கி பேச ஹீரோவும் அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் காலை அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு. அந்த ஃபோன் கால் மூலயமா ஹீரோ பூசானில் இருக்காருன்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் யாங்ஸுக்கு இந்தமாரி ஹீரோ எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அதில் ஹீரோ எங்கே போயிருப்பாருன்ற மாரி யோன்பி கிட்ட கேட்டுன்னு இருக்க. அது யோன்பிக்கும் தெரியல. சரி மேபி ஹீரோ அரெஸ்ட் ஆகிருக்கலான்னு பிரிசனுக்கு போனால் அவர் அரெஸ்ட் ஆகலைன்ற இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு தெரிய வருது. அதில் எப்படினாச்சும் கண்டுபிடிக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. யோன்பிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது யாங்ஸிக்கு இவருடைய இன்னொரு ஃபோனை தான் ஹீரோ கிட்ட தந்திருப்பாரு. அதில் அந்த ஃபோனை வாங்கின கம்பெனி கிட்ட மொத்த டீட்டெயிலையும் சப்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய அந்த ட்ராக்கிங் லொக்கேஷனை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அது யாங்ஸிக்கோடைய ஃபோன் தானே. அது மூலயமா அவர் பூசானில் இருக்காருன்னு தெரிஞ்சு இவங்க கிளம்ப ஹீரோவும் பூசானில் தான் இருக்காரு. அந்த இடத்துல இவருமே எப்படியோ அந்த கப்பலுக்குள்ளார வந்துடுறாரு. ஒரு கப்பலில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டோக்கியாங்கும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஹீரோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி டோக்கியாங் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாரு. மொத்த கன்ஃபெஷனுமே கிட்டத்தட்ட ஹீரோ வாங்கிடுறாரு. ஆனால் இது மொத்தமே கிட்டத்தட்ட ட்ராப் தான். ஹீரோ வர விஷயம் இவங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. அதில் சரின்னு சொல்லிட்டு டோக்கியாங்கோடைய ஃப்ரெண்டு அவருடைய ஆட்கள்லாம் கூட்டாந்து பயங்கரமாக இந்த இடத்துல போட்டு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ எப்படியே டிஃபிக்ட் ஆகிடுறாரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டோக்கியாங் வந்து யோகான் கிட்ட சொல்லின்னு இருக்காரு. இது வரைக்குமே யோகான் தான் ஹீரோவை அமிச்ச விஷயம் இவருக்கு தெரியல. அதில் அந்தமாரி உன்னோடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய பணத்தை மட்டும் திரும்ப அமிச்சிடுன்ற மாரி டோக்கியாங் சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோகானும் அந்த பக்கம் கிளம்பிடுறாரு. ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு தனி ரூமில் போட்டுறாங்க. அதாவது இன்னைக்கு பிறகு தான் இந்தமாரி யோகானுடைய பேரண்ட்ஸ் இறந்து போன நாளாக இருந்திருக்கும். அதில் அவருமே ஃபியூனரல் பிளேஸ்க்கு போயிருந்திருப்பார். அந்த இடத்துல இவருடைய அங்கிள் இருப்பார்ல அவருமே இந்த பக்கம் நல்ல விதமாக வந்து இவர்கிட்ட பேசியிருந்திருப்பார். யோகானுக்கு அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற யாரையுமே பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே யோகான் கிட்ட என்னமோ ஒரு விஷயம் கிடைக்கணும் தான் பழகுவாங்க. அதில் யோகானுமே பெருசாக அந்த அங்கிள் கிட்ட எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு வெளியே போனால் அந்த சமயத்தில் தான் ஆண்ட்டை மீட் பண்ணுறாரு. அந்த ஆண்ட்டுமே யோகான் கிட்ட சொத்துக்காக தான் பழகிறமே தெரியுது. யோகான் எதுவும் பேச வேணான்னு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் இங்கே நின்று அந்த பிளைன் லேடிக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்கிறாங்க. யோகானை மட்டும் போக சொல்ல அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பிளைன் லேடி அந்த ஆண்ட்டோட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. மொத்த ஃபேமிலி அழிச்சிட்டாங்க. ஆண்ட்டு தான் கடைசியாக இருக்காங்க. அந்த இடத்துல ஆண்ட்டு பேசும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது இவங்க தான் யோகானுடைய உண்மையான அம்மான்னு தெரிய வருது. இது வரைக்குமே இந்த விஷயம் யோகானுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கண்ணு தெரிஞ்சு இருந்திருக்கு. இருந்தாலும் யோகான் தான் இவங்க கண்ணை குருடாக மாற்றிருக்குது. இவங்க அதை பாசம்னு நினச்சிருக்காங்க. இப்போது யோகானுடைய உண்மையான அம்மா யாருன்ற விஷயம் நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. அப்படியே இந்த ஷாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா அவரை கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு அவருமே யோசிக்க இந்த சமையல் தான் பூசானுக்கு யாங்ஸிக்கும் யோன்பியும் வந்திருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போய் தேடலான்னு இருக்காங்க. ஏன்னா இந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்திருந்திருப்பாங்க. அதில் 2 பேருமே ஒவ்வொரு பக்கமாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே கப்பலுக்குள்ளார வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் டோக்கியாங் இதுக்கு நடுவில் ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தால் தான் ஹீரோவை காணும்னு தெரிய வருது. ஏன்னா யாங்ஸுக்கு தான் ஹீரோவை கூட்டிக்கிட்டு போயிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் ஆஃபீஸர் யாங் கிட்ட இவங்க மாட்டிடுறாங்க. அவருமே நீங்கள் இங்கேருந்து தப்பிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உண்மையான குற்றவாளியை வெளியே வர வைக்கிறேன், ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்கன்னு அவர் சொன்னார். ஹீரோ அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கேருந்து போய் தான் தரணுன்ற மாரி அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க திடீர்னு கத்திக்கிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படியும் உன்னை பிடிச்சிட்டேன்னு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது யோன்பி தலையில் அடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் மிஷினை வச்சு யாங்குமே தடுத்துடுறாங்க. எப்படியும் இந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சு யோன்பியோட வீட்டில் ஹீரோவை தங்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல யோன்பி ஹீரோ அழகாக இருக்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. ஹீரோ மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னருமே வருது. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போகிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. யோன்பி இப்போ தான் கொஞ்சம் ஹீரோ கூட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. அடுத்ததான் ஹீரோ டோக்கியாங்கோடைய அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு பார்க்குறாரு. அதை கேட்டுட்டு இப்போதைக்கு டோக்கியாங்க பழி வாங்கலான்னு ஹீரோ ஒரு பக்கம் இருக்க. இந்த சைடு ஆஃபீஸர் யாங் இருந்தார்ல ஹீரோ
ஒரு சின்ன மெசேஜ் தந்துருப்பாரு, இந்த லாக்கருக்கு போங்க, இதோடைய பாஸ்வேர்டு இதான்னு சொல்லிட்டு. அந்த லாக்கருக்கு போனால் டோக்கியாங்கை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. யார் இந்த டோக்கியாங்கன்ற மாரி இவரை பற்றி செக் பண்ணலான்னு இந்த பக்கம் ஆஃபீஸர் யாங் ஏறுங்க. இந்த சமயத்தில் தான் டோக்கியாங்க்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அதாவது யோகான் தான் இந்த மாதிரி ஹீரோவை இவருடைய இடத்துக்கு அமிச்ச விஷயம். அதாவது யோகானுக்கே கால் பண்ணி இவர் மிரட்ட செய்கிறாரு. யோகானே எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு தான் இருக்காரு. இதுக்கு பேரலாகவே ஹீரோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டார்ல. அதில் யாங்ஸி கிட்ட டோக்கியாங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவன்கிட்டேருந்து எனக்கு ஒரு சின்ன மன்னிப்பு தான் வேணும்னு சொல்ல, அந்த இடத்துல யாங்ஸிக்குமே நான் உனக்கு பின்னாடி இருக்கேன், எதை கண்டு நீ பயப்படாதன்னு ஹீரோவுக்கு மோட்டிவேட் பண்ணேன். இதெல்லாம் இருக்கும்போது தான் அடுத்த ராத்திரியே இந்தமாரி டோக்கியாங்க ஒரு பக்காவான பிளான் போடுறாரு. அதாவது ஹீரோவுக்கு ட்ராப் விரிக்கிறாருன்னு சொல்லலாம். அதாவது இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு ராத்திரி எங்கே இருக்க போகிறாரு, எத்தனை மணின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு சின்ன இன்ட்டு தர அதை ஹீரோவும் பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவால் கன்னை வாங்க முடியாதுன்றதுனால அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கன்னை ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதை வச்சு தான் டோக்கியாங்க பழி வாங்குற மாதிரி தெரியுது. அடுத்ததான் ராத்திரி ஹீரோ யாங்ஸிக்கோட பேசும்போது தான் அந்த இடத்துல யாங்ஸிக் எப்படி ஜெயிலுக்கு போனார்னு தெரிய வருது. அதாவது ஒரு நாள் இவர் சிகரெட் பிடிச்சிட்டு இவருடைய வீட்டிலே போட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்தில் இந்தமாரி ஒரு சிகரெட் வாங்குறதுக்காக கடைக்கு போகும்போது வீடே பற்றி எரிஞ்சிருக்கு. அதில் இவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதால் தான் இவர் ஜெயிலுக்கு போனாரா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இவங்க பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இதான்னு சொல்கிறாரு. அவங்க பொண்ணுக்கு இவரை பிடிக்காததுக்கு ரீசனும் இதுதான்ற மாரி அந்தமாரி இவர் சொல்லியிருக்கேன். ஹீரோவாக அவருக்கு ஆறுதலாக தான் இருக்கார். அடுத்த நாள் ஹீரோ அவருடைய ஸ்டன்கன் மூலியமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இதெல்லாம் யோன்பி தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு சமயத்தில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவங்க ஹீரோவை சாப்பிட கூட்டு தான் சொல்ல சரி வரேன்னு ஹீரோவை சொல்கிறாரு. இந்த இடத்துல யோன்பியோ சிகரெட் வாங்குறன்ற மாரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வேகமாக ஷாப்புக்கு போகிறாங்க. அதே ஷாப்பில் தான் ஹவாங்க இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு தான் ஹீரோ வந்ததா லொக்கேஷன் கிடச்சிருக்கும். அதில் இந்த இடத்த ட்ராக் பண்ணதான் இவர் வந்திருக்காரு. ஆனால் இவர் யோன்பியை நோட்டீஸ் பண்ண கிடையாது. இவர் உக்காந்து யோசிக்கும் போது தான் வந்தது யோன்பின்ற விஷயத்தை தெரிஞ்சு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணுன்னு பெட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஆர்டர் விட அதே சமயத்தில் யோன்பி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆட்கள் கிட்ட சொல்லிடுவாங்க. அதெல்லாம் மாறி மாறி தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் மெயினாக யாங்ஸிக்கு அதுக்கு அடுத்ததா யோன்பி இவங்க 2 பேர் மட்டும் காரை விட்டு தப்பிச்சிருவாங்க. பின் பேக்கெட் வழியாக ஹீரோ எப்படியோ பைக் எடுத்து தப்பிச்சிருவார். அதே சமயத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாங்ஸிக்கும் யோன்பியும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த வண்டிக்கு இந்தமாரி தண்ணி ஊற்றுருமா அது விஷயமா தான் இவங்க இங்கே வந்ததாக சொல்ல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஹீரோ எங்கன்ற மாரி கேட்டு பார்க்குறாங்க. ஆஃபீஸர் யாங் நான் பேசுகிறேன்ற மாரி இந்தமாரி யாங்ஸி கிட்ட எங்கே அவருன்ற மாரி விசாரிச்சா யாங்ஸிக்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் கொலைக்காரன் பார்க் டேஜுங்க பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, இன்னசென்ட் பார்க் டேஜுங்க தான் எனக்கு தெரியும் நான் அந்த இடத்த விட்டு போக. இதுக்கு ஆஃபீஸர் யாங்கால பதில் சொல்ல முடியல. இவங்களை இப்போதைக்கு கிளம்புனாங்களே. வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல முன்னவே யோகான் காத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு கேட்டிங்கன்னா இவர் முன்னவே சில சிசிடிவி கேமராஸ்லாம் செக் பண்ணி யோன்பி அதுக்கு அடுத்ததா யாங்ஸிக்கு இவங்க 2 பேரும் தான் உதவி பண்ணுற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இவர் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அது மூலியமாக தான் இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மிரட்டல் கொடுத்துருந்துருக்காரு. யோன்பியோடைய அம்மாவை பற்றி வேறு தப்பாக பேச அதில் யோன்பியோ அடிக்க வராங்க. இருந்தாலும் அந்த இடத்துல யாங்ஸிக் தான் தடுக்க செய்கிறாரு. அதுக்கப்புறம் யோகானும் பெருசாக எதுவும் பேசாமல் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ டோக்கியாங்கோடைய போஸ்ட்டை பார்த்து அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல நீ உண்மையை ஒத்துக்கோ, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த இடத்துல இருக்கிற டோக்கியாங்கோ இதுக்கு நான் காரணம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஹான்யோ யான் தான், அவங்ககிட்ட போய் எதுவாக இருந்தாலும் கேளுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஹீரோ வந்து அந்த ஸ்டன்கனை வச்சு அங்கே இருக்கிற ஆட்களை சுட செய்கிறாரு. அந்த சமயத்தில் டோக்கியாங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஹீரோ பிடிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல டோக்கியாங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். செமையாகவே சண்டை போடுறான். போன வாட்டி ஹீரோவை இவன் தான் அடித்து மட்டையாக்கி இருந்திருப்பான். இந்த வாட்டி அதேமாரி பண்ணலாம் ட்ரை பண்ணான். ஹீரோ வந்து அவனை மானவரியாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ ஒரு நிலையில் அவனை படுக்க வச்சுட்டு இவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. இந்த சீரீஸோடைய ஆரம்பத்தில் பார்த்த சீனுக்கு நம்ம போகிறோம். அந்த டனல் சீன் வேகமாக ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த டோக்கியாங்குடைய ஃப்ரெண்டோடைய ஆட்கள் வர இந்த பக்கம் டோக்கியாங் முன்னாடி போய்கிட்டு இருப்பார். ஹீரோ முன்னாடி வந்தவொடனே டோக்கியாங் வந்து ஹீரோவை இடிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ அதுக்கு நான் வாய்ப்பு தர மாட்டேன்ற மாரி வேகமாக பைக்கு ஓட்டின வேகத்தில் நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு சீனை பார்த்துட்டு போல் ஒரு எட்ஜஸில் ஏறி சைடில் போகிற மாரி அந்த சீனை இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் எப்படியும் அந்த வால் மேலே ஏறி கீழே இறங்குறது மட்டும் இல்லாமல் பின்னாடியே டோக்கியாங்குடைய ஃப்ரெண்டு வந்தால அவனுடைய காரை பார்த்து அந்த காருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மொத்த ஆளையுமே இவர் அடித்து மட்டையாக்கிடுவார். அந்த ஃப்ரெண்டுமே அடித்து மட்டையாக்கிறது மட்டும் இல்லாமல் கன்னியுமே எடுத்து வச்சுருந்துருப்பார். அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. டோக்கியாங் முடிஞ்சாலும் கன்னால் சுட ஹீரோவை நான் விட மாட்டேன்ற மாரி ஒரு சின்ன கன் ஷாட் வைக்கிறாரு. அந்த கன் ஷாட்டில் இவருடைய கார் இருக்குல்ல அந்த கண்ணாடி உடஞ்சி இவருக்கு எதுவுமே தெரியாமல் போக ஹீரோ தான் டாமினேட்டில் இருக்கார். அதில் ஹீரோ டோக்கியாங்குடைய காரை இடிச்சிக்கிட்டு போகும்போது தான் திடீர்னு அதை வந்து ஒரு ட்ரக் இடிக்க செய்து ஹீரோ எப்படியா தப்பிச்சிட்டாரு. ஆனால் டோக்கியாங்க்கு தான் சிவியர் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஹீரோவும் டோக்கியாங் கிட்டேருந்து கன்ஃபஸ் தான் தேவைப்படுது. இவர் மேலே குற்றம் இல்லை நிரூபிக்கணும்ல. அதுக்காக இவர் டோக்கியாங் கிட்ட கன்ஃபஸ் கேட்கலான் ரெக்கார்டரை ஆன் பண்ணி டோக்கியாங் கிட்ட கேட்டால் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லாமல் டோக்கியாங்
அங்கே இறந்து போக டோக்கியாங்குடைய உடம்புல இருந்து ஒரு ஃபோன் வருது. அதில் பேர் ஆன்யோ யான்னு போட்டிருக்கு. இதை பார்த்த ஹீரோவுக்கு தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்குது இவன்னு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹான்யோவான் ஹீரோ கிட்ட பேசும்போது மிஸ்டர் விட்டமின்னு சொல்லி தான் பேசியிருந்திருப்பாரு. இதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. ஏன்னா யோகான் அந்த அரேனாவில் இருந்தால் தானே அவன் தானே நீ யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னும் போது அதெல்லாம் பெருசாக வேணாம், நீ எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டியா, இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவன் உன்னை டாமினேட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நீ ஈஸியாக அவனை தோக்கடிச்சிட்டியன்ற மாரி சொல்ல இதை கேட்டு ஷாக்கான ஹீரோவும் அவன் இங்கே தான் இருக்கான்ற மாதிரி எல்லா இடத்தையும் பார்க்க யோகான் திரும்ப என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் தரேன், உனக்கு 5 பில்லியனோ 10 பில்லியனோ அது மொத்தத்தையும் தரேன்னு சொன்னான். ஹீரோ அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன்னு சொன்னியே, எனக்கு உன்னால் திரும்ப ஒரு பிரதரை தர முடியுமா, நான் இழந்த எல்லா விஷயத்தையும் தருவியா, நான் இழந்த அந்த நாட்களை உன்னால் தர முடியுமா, அந்த அற்புதமான நாட்களை நீ தருவியான்ற மாரி ஒரு கேள்வி எழுப்ப யோகான் கிட்ட பதில் இல்லை. ஹீரோ ஓப்பனாகவே த்ரெட் பண்ணுறாருன்னு புரிய வருது. ஹீரோவும் நான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன், எனக்காக காத்துருன்னு சொல்ல அதை கேட்டு யோகான் பெருசாக கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. டோக்கி அங்கே இறந்துட்டார்ல, மிச்சம் அவனுடைய ஃபேமிலி தான்ற மாரி டோக்கி அவங்களுடைய அப்பாவை கொண்டுறாரு. இந்த இடத்துல தான் யோகான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகான் சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸை கொன்று இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பழி வேற ஒருத்தர் மேலே போட்டிருக்காரு. முன்னவே சிறையிலேருந்து தப்பிச்ச ஒரு கைதி மேலே அந்த பழியை போட்டு அதுலேருந்து யோகான் தப்பிச்சிருக்காரு. அது மூலியமாக தான் மற்றவங்க மேலே ஃப்ரேம் பண்ணலான்னு சின்ன வயசுலேயே யோகானுக்கு இந்த ஐடியா தோணியிருக்கு. அதை அப்படியே ஒரு கன்வே பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. அதுக்குள்ளார அந்த இடத்துக்கு கிளீனிங் டீம் வர சரின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே ஒரு க்ளீன் பண்ண சொல்லிட்டு யாங்சிக் தங்கி இருக்கிற அந்த கடைக்கு போகிறாரு. அந்த கடைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக எரிஞ்சு போன ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் யாங்சிக்கு அவங்க பொண்ணு இருக்கிற மாரி இருக்கும். அதை இந்த பக்கம் யோகான் எரிக்கிற மாரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யாங்சிக் யோன்பியை பார்க்கறதுக்கு வந்துன்னு இருப்பார். அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு டோக்கி அவங்களுடைய ஃபேமிலி இறந்துருக்காங்களே, அதை பண்ணது இவர் தான் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இவர் மேலேயுமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த பக்கம் அரெஸ்ட் பண்ணேன். இது மொத்தமே நியூஸ்லையுமே வர செய்யுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக தான் இவர் தான் குற்றவாளின்னு இவங்க உள்ளார அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே எவ்வளோ நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் அது முடியல. எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருக்கிற மாரி தெரியுது. இதெல்லாம் பண்ணது அகெயின் யோகான் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரை ஜெயிலையுமே தூக்கி போட்டுறாங்க. அந்த இடத்துல இவருடைய பொண்ணை பற்றி தான் கேட்டுன்னு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற அவாங்குமே இவருடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ணுன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு யாங்சிக் கடுப்பாயிட்டாரு. என்னுடைய பொண்ணு எதையும் செய்யலைன்னு சொன்னா, அப்போனா நீ தப்பை ஒத்துக்கோன்னு ஹவாங் சொல்கிறாரு. என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு அவர் சொன்னால், உன்னுடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு ஹவாங் அந்த இடத்த விட்டு போக ஹீரோவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுனால ஸ்ட்ரைட்டாக யாங்சிக்கோடைய கடைக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு வரும்போது தான் ஏகப்பட்ட செக்யூரிட்டி கேமராஸ் பக்ஸ்லாம் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே அழுகிற மாதிரியான சத்தம் கேட்க யாருன்ற மாரி இவரு வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல யோன்பி தான் இருக்காங்க. அவங்க அப்பா கொலைக்காரன்னு எல்லாரும் எழுதியிருப்பாங்க. அதை மொத்தத்தையுமே அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்க இரவு இவ்வளோ சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணால் அவங்க அவங்க அப்பா திரும்ப ஜெயிலுக்கு போனால் இவங்க நிலைமை என்ன ஆகுறதுன்ற மாரி அதை நினச்சி அழுதுன்னு இருக்கேன். ஹீரோ நான் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன்னு ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் யோகானுக்கு கால் பண்ண செய்கிறாரு. இப்போது யோகான் என்ன வேலையில் பிஸியாக இருப்பார்னா ஸ்கல்ச்சரல் செஞ்சுன்னு இருக்காரு. இது வரைக்குமே ஒரு ஆக்ஷனில் ஏகப்பட்ட ஸ்கல்ச்சரலை மேக் பண்ணியிருப்பார்ல, இதோட 100வது ஸ்கல்ச்சரலை மேக் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 100வது ஸ்கல்ச்சரல் யார் இந்த ஸ்கல்ச்சரெல்லாம் உருவாக்குன ஆர்டிஸ்ட்ன்ற மாரியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா. வேறு யார் யோகான்னா. இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, இது வரைக்குமே 100 பேரை யோகான் கொண்டு இருக்காரு. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கல்ச்சரல் மேக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த ஷார்ட் மூலியமாக காமிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவை கால் பண்ணியிருப்பாரு. என்ன விஷயம் இவரும் கேட்டால் அந்த இடத்துல ஹீரோவுமே நான் உனக்காக என்ன பண்ணணும், தயவு செஞ்சு அவங்கள விட்டுருன்ற மாரி எவ்வளோ கேட்டு பார்த்தா ஹீரோ ஆரம்பத்தில் எங்கே இந்த கதை ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கே கூட்டான்ட்டாங்க. திரும்ப அதே டனல். அந்த டனலில் ஒரு நைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செக் இருக்குது. அந்த செக்கில் எவ்வளோ பணம் எழுதிக்கிட்டு வேணாலும் நீ போயிடலாம். ஒருவேளை அந்த நைஃப் எடுத்துக்கினா பழி உன் மேலே விழுந்துடும். உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ண போகிற நீ யோகான்னு கேட்க அக்வாஸ் ஹீரோ அந்த கத்தியை தான் சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யாங்சிக் ஜெயிலில் இருப்பார்ல, அவருடைய பொண்ணை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. கடைசியாக அவர் ஜெயிலுக்கு வந்துருந்துருப்பார்ல, அந்த இடத்துல இவங்க பொண்ணுமே ஸ்கூல் நடந்த மொத்த விஷயத்தை சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் யாங்சிக் அவங்க பொண்ணுடைய உடம்புல அடிபட்டிருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. யாரோ பசங்க புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் இவருடைய பேரை சொல்லி தான் புள்ளி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவர் அவங்க பொண்ணுக்கிட்டே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே என்னை பார்க்க வராது, அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய பொண்ணு கிடையாது, நான் ஒன்றும்
உனக்கு அப்பாவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் கொலைகாரன்றதுனால மற்ற பசங்க அதை சொல்லி இவருடைய பொண்ணை புள்ளி பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு தான் இவர் இப்படி சொல்லிட்டு போக அதை கேட்டு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருந்திருப்பார்ல, அப்போ கூட இவங்க திட்டி விட்டுருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தங்க வாடகை தரணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு நாள் இவர் ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்டு இருந்திருப்பாரு. அதாவது இவங்க பொண்ணுக்கு எதுக்கு இவர் மேலே கோவன்ற மாரி அதை கேட்டு இவர் சிரிக்கவுமே செஞ்சு அதெல்லாம் நினச்சி இவர் வருத்தப்பட்டுன்னு இருப்பார். அடுத்த நாள் காலையிலே இவங்க பொண்ணு தான் திரும்ப பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம எதனாச்சும் பண்ணலாம்னு அவங்களும் மோட்டிவேட் பண்ணால் இந்த இடத்துல இவருடைய பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதில் இதுக்கான வழி எனக்கு தெரியும், நீ வீட்டில் போய் நிம்மதியாக இருன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, என்ன வழியை பற்றி பேசுறீங்கன்னு அவங்க பொண்ணு எவ்வளோ கேட்டாலும் இவர் சொல்கிற மாதிரியே தெரியல, நான் கரெக்டான வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல அடுத்ததாகவே நமக்கு நியூஸை தான் காமிக்கிறாங்க. அதில் இவர் கொலை குற்றவாளின்ற மாரி ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி தான் நியூஸுமே போகுது. இதை சுத்தமாக ஆஃபீஸர் யாங்கால ஒத்துக்க முடியல. ஆஃபீஸர் யாங்க்கு நல்லாவே யாங்ஸிக்க தெரியும். அதெல்லாம் இவர் பொய் தான் சொல்கிறாருன்ற மாரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹவாங்கிட்ட அவர் பொய் தான் சொல்கிறாரு, அவர் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னால் அவருடைய வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட உனக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா நீ வெறும் ஒரு பிரிசைன் கார்டு தான்ன்ற மாரி ஹவாங் திட்டி இவருமே வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கொலையை நான் தான் பண்ணேன், டோக்கி அவங்களுடைய பேரண்ட்ஸை நான் தான் கொண்டேன்ற மாரி அந்த கத்தியை கீழே போடுறாரு. அந்த கத்தியில் இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுனால இவரை பிடிச்சின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ யாங்ஸிக்கை வெளியே விட்டுடுறாங்க. அதுக்கடுத்தது யாங்ஸிக்கை அவருடைய பொண்ணை போய் பார்க்க, அவங்களும் அவங்க அப்பா மேலே பாசம் இருந்தாலும் எதுக்கு என்ன அடிக்கடிக்கு தனியாக விட்டுட்டு போகிறீங்கன்னு அவர் அடிச்சுன்னு இருக்க, சரின்னு அவருடைய பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கார். இந்த பக்கம் ப்ரிசைனில் இருக்கிற ஹீரோவை பார்க்க யோகான் வராரு. எதுக்காக இப்படி பண்ண, நான் தான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபரை தந்தனே, எதுக்காக நீ உள்ளார போன, நீ மட்டும் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தா அவன் இறந்து போயிருப்பான், நீ என் கூட சேர்ந்துருக்கலான்ற மாரி இவர் பயங்கரமாக கத்த. ஹீரோ அமைதியாக இருக்கிறத பார்த்து இவனுக்கு இன்னும் வெறியாகுது, எதுக்கு நான் சொல்கிற எதுக்குமே யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னை பார்த்தா என்ன ஜோக்கர் ஆட்டமாக தெரியுதுன்ற மாரி இவர் வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த வார்டன் இருந்தார்ல அவருக்கு கால் பண்ணி ஹீரோவுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு கேட்குறாரு. அதாவது ஹீரோ தப்பிச்சு போனார்ல, அதுக்கான தண்டனை கேட்டால் அதாவது ஒரு வாழ்க்கை முழுக்க ப்ரிசனில் இருக்கிற மாதிரி தான் தண்டனை கிடைக்கும்னு சொல்ல, அதுக்கு நான் வேறு வழியை பார்க்குறேன்ற மாரி யோகான் ஹீரோவை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் ஹீரோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஆஃபீஸர் யாங் தான் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவங்க வார்னிங் கொடுத்து தான் கூட்டின்னு போகிறாரு. அதாவது ஆஃபீஸர் யாங் மட்டும் தான் போக போகிறாரு. பக்கத்தில் வேறு ஒரு காடியுமே அமுச்சு தான் வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கார்டு வண்டியை ஓட்டுன்னு இருப்பார். அப்படியே யாங் வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துன்னு இருப்பார். அந்த சமயம் தான் பக்கத்தில் ஷாப்பில் நிறுத்தினா நல்லா இருக்குன்ற மாரி அங்கே இருக்கக்கூடிய கார்டு கிட்ட ஆஃபீஸர் யாங் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த கார்டுமே நிறுத்திடுறாரு. சரின்னு அந்த சமயம்னு பார்த்து ஆஃபீஸர் யாங் வந்து அந்த கார்டு இந்த இடத்துல போய் உட்காந்துடுறாரு. ஏன்னா அந்த கார்டு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறன்ற மாரி போயிடுவார். அதில் சரின்னு ஆஃபீஸர் யாங்குமே யாருமே இல்லாத ஒரு இடத்துல நிறுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய விலங்கு அவுத்து விட்டு, இப்போதைக்கு நீ இந்த இடத்த விட்டு போகலாம், நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு உன்னை பற்றி முழுசாக தெரியாது தான், ஆனால் நீ நல்லவனு மட்டும் தெரியுது, அதில் நீ அந்த சைட் போனால் உனக்கான வழி கிடைக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி ஒரு கிடைக்குன்னா, ஹீரோ கொடுத்த எவிடன்ஸ்லாம் பார்த்துருந்துருப்பாரு. சங்ராக் பேசுகிற சில விஷயங்களை ஹீரோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பார்ல, அதுவுமே தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை போட்டுதல்ல வார்டன் கூட இந்த மாதிரி யோகான் பேசியிருந்திருப்பார்ல, அதையுமே கேட்டிருப்பாரு. அந்த ஒரு நல்ல முடிவுனால தான் ஆஃபீஸர் யாங் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. சரின்னு ஹீரோவை இறக்கி விட்டாரு. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் இவருக்காக யோன்பி யாங்ஸிக் இவங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோமே சந்தோஷமாக அவங்க கூட போகிற மாரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸர் யாங்க தான் காமிக்கிறாங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக வார்டனை பார்க்க வரது மட்டும் இல்லாமல் அவர் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வார்டன் தானே இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது. அதில் நான் இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு கால் பண்ணிட்டேன், அவங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்கன்ற மாரி இவர் இப்போது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு இருக்காரு. திரும்ப நமக்கு ஹீரோவை காமிச்சா அவர் யோன்பி யாங்ஸிக்கும் அவருடைய வீட்டுக்கு கூட்டாந்துருக்காரு, சேஃப்டி இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஆஃபீஸர் யாங்குமே இந்த மாதிரி வார்டனை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வார்டன்மே யோகானுக்கு கால் பண்ணி ஹீரோ இறந்து போன இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஆனால் இவருடைய பேச்சில் தயக்கம் தெரியுதுல்ல, அது மூலியமாக வார்டன் பொய் தான் சொல்கிறாருன்ற விஷயத்தை யோகான் கண்டுபிடிச்சிடாரு. அதில் ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு இவருமே ஒரு பக்கம் ரெடியாக இருக்க, ஹீரோ முக்கால்வாசி விஷயங்கள் கிட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது இது வரைக்குமே நடந்த கொலைகள் அதெல்லாம் வச்சு சிலை செஞ்சுருக்குது, சில ஆக்ஷன்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஹீரோ ட்ராக் பண்ணிட்டாரு. அதாவது ஒவ்வொரு கொலையும் நடக்கும்போது அதுக்கு 10 நாள் இடையிலே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குன்னு தெரிய வருது. ஒருத்தவங்களுக்கான சிலைகளையும் செஞ்சு வச்சுருக்காங்கன்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அது வேலை கூடிய சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது. அந்த இடத்துல தான் யோவான் இருப்பான். அந்த இடத்துல தான் எதனாச்சும் பண்ணணுன்ற மாரி ஹீரோ முக்கால்வாசி விஷயங்கள் யோவானை பற்றி கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த நாள் தான் ஆக்ஷன் நடக்க போகுதா, அதெல்லாம் பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஆஃபீஸர் யாங்குமே தேவையான டீட்டெயில்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டாரு. அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கும் போதே அந்த இடத்துல சில ஆட்கள்லாம் வராங்க. அவங்க முக்கியமாக ஆஃபீஸர் யாங் தான் லஞ்சம் கொடுத்தாருன்ற மாரி அவரை
அரெஸ்ட் பண்ணி போக ஆஃபீஸர் ஆங்குமே நான் இல்லைன்ற மாரி எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலுமே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளுமே ஆக செய்யுது, அதாவது ஆக்ஷன் நடக்கக்கூடிய அந்த நாள் சரின்னு ஆக்ஷனுமே நடக்க செய்யுது. அதில் முக்கியமாக இந்தமாரி ஒரு ஸ்கல்ச்சரல் வைக்கிறாங்க. இதான் 100வது ஸ்கல்ச்சரல். அதில் அது எல்லாருமே வாங்குறதுல குறியாக இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் அதுக்கு அதிக விலை கேட்குறான். உதாரணத்துக்கு யோகான் கூட இருக்கிற அந்த பிளைண்ட் லேடியுமே 9 பில்லியன் கிட்ட கேட்பாங்க. ஆனால் கடைசியாக ப்ரைவேட் ரூமில் இருக்கிற ஒரு ஆள் 10 பில்லியன் கிட்ட அதை கேட்குறாரு. இதில் யோகானுக்கு சந்தேகம் வருது, யாரா இவ்வளோ பணத்துக்கு கேட்பான்ற மாரி வேகமாக அந்த ப்ரைவேட் ரூமுக்கு போகலான்னு இருக்காரு. இன்றைக்கி தான் ஆர்டிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா இருந்திருக்கும்ல, அதெல்லாம் விட்டுட்டு யோகான் அந்த ப்ரைவேட் ரூமில் ஹீரோ தான் இருப்பார்னு போய் பார்த்தா அதில் டோக்கி அங்கே இருக்காரு. இவர் இன்னும் சாகலைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து யோகானை அரெஸ்ட் பண்ண செய்கிறாங்க. இதுக்கும் காரணம் ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ தான் இந்தமாரி டோக்கியாங்க காப்பாற்றி இருந்திருப்பாரு. டோக்கியாங்கிட்ட கன்ஃபெஷனுமே பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. டோக்கியாங்க எல்லாத்துக்கும் ஒத்து தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கினேன் யோகானும் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிளைண்ட் லேடி கிட்ட எல்லாத்தையும் தயார் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பிளைண்ட் லேடியும் ஸ்ட்ரெயிட்டாக டியாக்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. டியாக்ஸு தானே ஹீரோ மேலே கோவமாக இருப்பார். அதில் அவருமே இவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் எல்லாத்துக்குமே ரெடி ஆகின்னு இருப்பார். இப்போது யோகான் அரெஸ்ட் ஆன மாரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் யோகான் வெளியே வந்துடுவாருன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரியும். அதுக்காக தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஒரு பக்காவான பிளானுமே இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் டோக்கி அங்கே பார்த்தோம்ல, அவர் இப்போதைக்கு கன்ஃபெஷன் கொடுத்துருவாரு. அதாவது இது மொத்தது காரணம் யோகானுன்ற மாரி யோகான் பண்ண சித்து விளையாடுகள் மொத்தத்தையுமே ஒரு போட்டு கொடுக்க அதில் இப்போதைக்கு யோகான் வசமாக மாட்டிக்கிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோ பக்காவாக பிளான் போட்டிருப்பாரு. அதெல்லாம் இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது யோன்பியோடைய உதவி மூலியமாக யோகானோட வீட்டுக்கு ஒரு ட்ரக் போகும். அந்த ட்ரக்கை வழிமறிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக ஹீரோடைய ட்ரக்கை மாற்றி வச்சுருவாங்க. ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிப்பார். கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி யோன்பி கிட்ட அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்கிறாரு. யோகானால மேபி அவங்க அப்பாவுக்கு எதனாச்சும் பிரச்சனை வரலான்னு சொல்ல யோன்பியுமே வேகமாக அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. யோகானை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராத வகையில் சில ஆட்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மொத்தத்தையுமே அடித்து உடைக்க ஆரம்பிக்காங்க. யோகானுக்காக தான் இந்த மொத்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. கடைசியாக அவாங்னு ஒரு ஆள் இருந்தார்ல, அவர் டியாக்ஸு போட்டு தள்ளிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோகான் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் கிளம்ப செய்கிறாரு. இப்போ தான் யோகானுக்கு நிம்மதியாக இருக்குது. கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி டியாக்ஸுக்கு என்ன வேணும்னு கேட்டால் டியாக்ஸு ஹீரோவை ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்கிறாரா. அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், நானே அதை உனக்கு தரேன்ற மாரி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் லேடி கிட்ட இவர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி யாங்ஸிக்கை பார்த்துக்கோன்ற மாரி சொல்லிட்டு கிளம்ப அவங்களுமே யாங்ஸிக்கோடைய வீட்டை நோக்கி கிளம்புற மாரி காமிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோவுமே ஒரு க்ரூவாட்டம் உள்ளார நுழைஞ்சிருந்திருப்பார். அந்த இடத்துல யோகான் வீட்டில் இருக்கிற மொத்த விஷயத்தையுமே ஒரு ட்ராக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதான் நமக்கு காமிக்க இப்போதைக்கு அந்த சைனீஸ் லேடி இருந்தாங்களே, அவங்க யாங்ஸிக்கை பயங்கரமாக அடிச்சிருந்துருக்காங்க. காப்பாற்ற வந்து யோன்பியும் போட்டு பயங்கரமாக அடிக்க யோன்பி டஃப் தர ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனால் யோன்பி வேகமாக வெளியே போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே யோன்பியை பார்த்துக்கிறதுக்காக அப்படியே வெளியே நடந்து வரும்போது யோன்பி அந்த மோட்டார் சைக்கிளால் இவங்களை இடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ஷோல்டர்லேயே கத்தி இறக்கிட்டு வேகமாக அவங்க அப்பாவை பார்க்க போக அந்த சமயத்தில் யோன்பி எப்படியும் அந்த சைனீஸ் லேடி பிடிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் டோக்கி அங்கே போட்டு தள்ளிட்டு யோகான் அப்படியே வந்துக்கிட்டு இருப்பார். ஹீரோ இவருடைய வீட்டில் இருக்காருன்ற விஷயம் முன்னவே யோகானுக்கு தெரியும். அதில் வரும்போதே ஹீரோவை மிரட்டிக்கிட்டு தான் வராரு. ஹீரோமே உள்ளார இருக்கிற எல்லா பொருளையுமே டேமேஜ் பண்ணிக்கிட்டு தேவையான ப்ரூஃப்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி யோகானுமே அந்த இடத்துக்கு வர ஹீரோ தவறுதல எமர்ஜென்சி ஆன் ஆக்கிறதுனால மொத்த கதவுகளும் சாத்த செஞ்சிடும். சரின்னு ஹீரோமே முடிஞ்சாலுக்கு வேகமாக கிளம்பலான்னு இருக்காரு. கூடவே ஸ்டன் கன்னியை தான் இருந்திருப்பாரு. அந்த கன்னை வச்சு அங்கே இருக்கிற சில லாக்கர்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியே போனால் அந்த இடத்துல முன்னவே டியாக்ஸு காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில ஆட்கள்லாம் அந்த இடத்துல வர ஹீரோவும் வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கூடையும் பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு அப்புறம் டியாக்ஸு ஹீரோ இவங்க 2 பேர் தான் ஃபைனலி மிச்சமாக இருக்காங்க. சரி டியாக்ஸுமே ஹீரோ அடிக்கலான்னு வந்தால் அந்த இடத்துல ஹீரோ ஸ்டன் கன்னை வச்சு டியாக்ஸு அட்டாக் பண்ண டியாக்ஸு கத்தி வச்சு மாணவரி அட்டாக் பண்ணால் ஹீரோ அதெல்லாம் டிஃபென்ஸ் பண்ணி அதை திரும்ப டியாக்ஸுக்கு தராரு. அந்த இடத்துல டியாக்ஸுக்கும் ஹெவியான இன்ஜுரி ஏற்பட அந்த சமயத்தில் தான் யோகானும் வராரு. வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சரக்கு அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டானியும் எடுக்க செய்கிறாரு. அந்த கட்டானாவை எடுத்தால் அதுக்குள்ளார ஒரு ப்ரூஃப் இருக்குது. இதான் உண்மையான ப்ரூஃபாக ஹீரோ வச்சுருக்கிற ப்ரூஃப்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலே அது டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்களாம். அதில் இந்த ப்ரூஃபை வாங்கிக்கோன்னு ஹீரோ கிட்ட சொன்னால் அவர் வர சமயத்தில் தான் யோன்பியை அந்த சைனீஸ் லேடி பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல யோகானும் அந்த பொண்ணு உடனா நீ டியாக்ஸுவை கொல்லணும்னு சொல்ல ஆனால் திரும்ப ஹீரோ அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. நீ இவனை கொல்ல மாட்டியா, நானே கொல்றேன்னு யோகான் அந்த இடத்துல டியாக்ஸுவை கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹீரோவை கொண்டுட்டு அந்த பழியை யோன்பி மேலே போட போகிறதா சொல்கிறாங்க. யோன்பிக்காக ஒரு சிலையுமே செஞ்சு வச்சுருக்கதா இவர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நடக்கும்போது அந்த சைனீஸ் லேடிக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். அதில் யோன்பி தப்பிச்சுறாங்க. ஹீரோ எப்படியும் அந்த சைனீஸ் லேடியை முதல்ல டிஃபீட் பண்ணுன்ற மாரி பக்காவாக அவங்கள டிஃபீட் பண்ணி மட்டையாக்கிறாரு. கடைசியாக இருக்கிறது யோகான்னா யோகான் கூட சண்டை போட யோகானும் கட்டானை வச்சு தான் மேக்ஸிமம் ஆஃப் த அடி அடிக்கிறாரு. அதில் முதல்ல அந்த கட்டானாவை தூக்கி போட்டு அதே
இடத்துலயே பயங்கரமாக போட்டு யோகானை அடிக்க செய்கிறாரு. திடீர்னு யோகான் இவங்க பிரதர் இறந்த இன்சிடெண்ட்டை போட்டு காமிக்கிறாரு. இவங்க பிரதர் எப்படியா இருந்தாரோ அந்த வீடியோவை போட்டு காமிக்க அதில் இன்னும் கடுப்பான ஹீரோ வந்து கட்டானை எடுத்து ஸ்ட்ரைட்டாக யோகானுடைய நெஞ்சிலே இறக்கிடுவார். யோகானுமே என்னை கொல்லுடான்ற மாரி பயங்கரமாக கத்த ஹீரோமே நீ சாக கூட தகுதி இல்லாத ஒரு ஜீவராசி, அதால் நான் கிளம்புறேன்ற மாரி ப்ரூஃபை மட்டும் எடுத்துகிட்டு போக யோகான் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அவருடைய முகத்திலே அடித்து மட்டையாக்கிறாரு. கடைசியாக அந்த மொத்த வீடுமே எரிஞ்சு போக செய்து எப்படி எரிஞ்சிச்சுன்னு தெரில, ஆனால் ஆட்டோ டெஸ்ட்ராய் மோடில் வச்சுருப்பாங்களே என்னமோ அது மூலயமா அந்த மொத்த வீடுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட யோகானுமே இறந்து போகிற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக அந்த மாரி நீதி வழங்கப்பட்டுச்சு. அதாவது யோகான் தான் குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. திரும்ப ஹீரோவுடைய கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஹீரோவை இந்த மாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கோர்ட்டில். அது மூலயமா ஹீரோ குற்றமற்றவர்ன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோ எந்த தப்புமே பண்ணல, அவர் நல்லவர் தான்ற மாரி கன்ஃபார்ம் பண்ண கடைசியாக ஹீரோ பெருமூச்சு விட்டு அந்த மெமோரியலுக்கு போய் அவங்க அம்மா அதுக்கு அடுத்ததா பிரதரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அட்ரஸ் சில நாட்கள் கடந்து போகுது. 6 மாதத்துக்கு அப்புறம் காமிச்சா ஹீரோ எப்படியோ அவருடைய ஃப்ளவர் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுல இருக்கார். அதுக்கு இப்போதைக்கு யோன்பி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாங்சிக் எல்லாருமே உதவி செய்கிறாங்க. கடைசி அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் யாங்குமே வந்து ஹீரோக்கு ஃப்ளவரை தந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாரு. கடைசியாக எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டோடையே இந்த சீரீஸ் முடியுதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கடைசியாக வச்சாம்பார் அப்படின்ற மாரி ஒரு சின்ன என் கிரெடிட் வச்சுருக்கான். அந்த என் கிரெடிட்டில் பார்த்தா யோகான் இறந்து போயிட்டார்ல, அவருக்கு மேலே வேறு யாரோ இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இது வரைக்கும் நடந்த இன்சிடெண்ட்டை ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் இந்த சஸ்பென்ஸ் ஆனால் பார்க்குற மாரி காமிச்சு டோட்டலாக இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது யோகானா யாருன்ற விஷயம் தெரியல. இது வரைக்கும் யோகான் இறந்து போன மாரி சொல்லப்பட்டிருக்கு. மேபி அவருடைய டெத்தை ஃபேக் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது யார் யோகானுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலையான்னு நமக்கு புரியல. சீசன் 2 வருமானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலி சீசன் 2 வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் கிடையாது. சீசன் 1 ஃப்ளாப் ஆனவுடனே சீசன் 2 எடுக்காமல் போக இது டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ். எப்பயுமே டிஸ்னி ப்ளஸ் பேக்கப்புக்கு ஒரு பிளான் வச்சுருந்துருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீசன் 2 தான். இது வரைக்கும் டிஸ்னி ப்ளஸில் வந்த மேக்ஸிமம் ஆஃப் த கொரியன் சீரிஸ்க்கு சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் மேனிப்புலேட்டடுக்கும் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது மோஸ்ட் ஹைலி ஆன்டிஸ்பெக்டடான ஒரு சீரீஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு லெவல் ரீச்சுமே இந்த சீரீஸ் அடிச்சிருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி சீசன் 2 வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளைண்ட் லேடியை பற்றி ஒரு முக்கியமான கேள்வி எழும்ப செஞ்சுருக்கு. ஏன்னா அந்த பிளைண்ட் லேடி யாருன்ற விஷயம் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அவங்கள சும்மா யோகானுடைய அம்மான்னு சொல்லியிருந்தாலும் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யோகானுக்கு இது வரைக்குமே அந்த பிளைண்ட் லேடி தான் அவங்க அம்மான்னு தெரிஞ்ச மாதிரி தெரியல. இப்போது யோகான் இறந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மேபி யோகான் அவருடைய டெத்தை ஃபேக் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யோகானை தாண்டி அவருடைய ஃபேமிலியிலே இருக்கக்கூடிய வேற ஒரு ஆள் ரிட்டர்ன் ஆகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகளோடு தான் இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஆஃபன் கைஸ்.